ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அதாவது இயேசுவை அறிந்து கொள்றது, பிதாவை அறிந்து கொள்கிறது, நமக்குள்ள ஒரு நித்திய ஜீவன் உள்ளே வந்து விடுகிறது. அப்ப இன்னைக்கு சொல்றோம்மா, கோயிலுக்கு போறாங்க வர்றாங்க, ஆனா ஜீவனே இல்லை. அந்த நித்திய வசனம், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்க அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, பாவம் செஞ்ச உடனே அவங்களுக்கு ஜீவன் போய் விட்டது. அவங்க கர்த்தர்கிட்ட போக முடியல. ஆனா மீண்டுமா மனம் திரும்பி வர்றப்ப அவரோட ஐக்கியமாகிறோம், அவரோட தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கு, புத்தியில் அந்தகாரம் வந்து விடுகிறது. பிசாசு அவங்க மனதை பிடித்து கொள்ளுகிறான். அப்ப தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா போயிடுறாங்க. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அந்த பிசாசின் சுபாவம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறப்ப இந்த பிசாசின் சுபாவம் தான் இவங்களை ஆட்கொள்ளுது. ஏன்னா மனதை ஆட்கொள்ளுது. 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர்களுடைய மனதை கூடாக்கிட்டான். மனசை அவன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர பார்க்கிறான், குருடாக்குறான். இங்கே புத்தியில அந்தகாரம் விடுகிறது. அப்புறம் உணர்வில்லாதவர்களா எல்லா அக்கிரமத்தையும் செய்யறாங்க. அந்த பிசாசுடைய சுபாவம் விடுகிறது. ஆவிக்குரிய மரணம் இருக்கிறப்ப மனம், அதுக்கப்புறம் சரீரம், இதெல்லாம் கெட ஆரம்பிச்சிருது. இந்த பிசாசுடைய சுபாவம் மனுஷனுக்குள்ள அது மேலோங்கி இருக்கிறப்ப, அவன் அவங்கள ஆட்கொண்டு வச்சிருக்கிறப்ப எல்லா பாவ காரியங்களும் அவங்க வாழ்க்கையில அது நாற்றம் எடுக்கிற அளவிற்கு, யாரும் விரும்பப்படாத அளவிற்கு அவர்களுக்குள்ளே அது வேலை செய்யுது. இது ஆவிக்குரிய மரணத்தினால உண்டாகக்கூடிய காரியம். அது எப்படி வெளிப்படுது? பொறாமையில வெளிப்படுது, கசப்பு வெளிப்படுது, கோபம் வருது, எரிச்சல் வருது, ஆத்திரம் வருது, கொலை பண்றாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, அடுத்தவங்க பொருளை எடுக்கிறங்கிறத கொஞ்சம் கூட பயம் இல்லை. வீட்டை உடைச்சு இருக்கிற பொருளெல்லாம் அள்ளிக்கிட்டு போறாங்க. அவ்வளவு செய்யறாங்க. இன்னும் கொலைவெறி, ஒண்ணுக்காகாத காரியத்துக்காக வரப்புல ஒரு 4 இஞ்சியை வெட்டிவிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்காக உயிரையே வாங்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போ பாருங்க, இந்த பாவ சுபாவம் அவங்களுக்குள்ள ஆட்கொண்டு இருக்கிறது. அதனால பெருமை இருக்குது, பொருளாசை இருக்குது, அவங்களுக்குள்ள கசப்பு இருக்கு, விரோதம் இருக்கு, இதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்குது.